பாருங்கள், எங்கள் வீட்டுக்கும் பூனைகளுக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம்னு நினைக்கிறேங்க நான். அதோ படுத்துருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த பூனை வந்து குட்டி போட்டிருக்குது. இருங்க வரேன் கிட்ட பாருங்கள். பாருங்கள், அந்த பூனை அதை படுத்துருக்குறாரு பாருங்கள். அது வந்து குட்டி போட்டிருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு வாழைத்தோப்பில் கொண்டாந்து போட்டாக்கா நாய் தூக்கின்னு போயிடாது. நேற்று சாயந்தரமே பார்த்தேங்க. நான் பார்த்துட்டு இது அவங்க வளர்க்குற இடமும் எனக்கு தெரியும். அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க அழகாக அலமாரி மேலே வச்சுருந்தாங்க, பீரோ மேலே. அது என்ன பண்ணியிருக்குது, இன்றைக்கி காலையில் தூக்கின்னு திருப்பி அதே வாழை மரத்துக்கிட்டே எங்கள் வீட்டு தோட்டத்திலே கொண்டாந்து வச்சின்னு படுத்துருக்குதுங்க. எங்கள் வீட்டு அப்பவே பார்த்துதுன்னா கூட அதை சும்மா விடாதுங்க. நம்ம பார்த்துக்கிட்டே வாங்க இருக்க முடியும். பார்க்குறத பாருங்கள், எப்படி பார்க்குது பாருங்கள். ஏன் தூக்கின்னு போ, உன் பிள்ளைய தூக்கின்னு போவாங்க. இங்கெல்லாம் வச்சிருக்கூடாது. வாங்க போகிற பாரு. அது போட்டால் ஒரே ஒரு குட்டி தாங்க போடும். அதையும் இந்த மாதிரி இங்கே தூக்கின்னு வந்து வச்சின்னு வெயிலில் எப்படி படுத்துருக்குது பாருங்கள் பிள்ளை. என்ன செய்கிறதுனே தெரியலைங்க அவங்களுக்கு. அது வச்சுருக்கிற இடத்துல தான் வச்சுருப்பேன் அப்படின்னாக்கா அப்புறம் நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஆண்டவன் தாங்க காப்பாற்றணும் அந்த பிள்ளைய. பார்க்கலாங்க, அது வெயிலில் படுத்துருக்குது. அது மேலே ஒரு இலை வேற ஒன்று போட்டு மூடி வச்சுருக்குது பாருங்கள். குட்டியாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா தெரியல. தோட்டத்து பக்கம் அப்படியே சுற்றின்னு போக முடியாது. சரிங்க, பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில். அது ஆனால் எப்படியாவது காப்பாற்றிடணும், விடமாட்டேன். போயிட்டு தூக்கிட்டு வந்தாது அதே இடத்துல ஏதாவது ஒரு பெட்டு போட்டு மறைமுகமாக வைக்கணும் அவங்கள. சரிங்க, பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.